ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. என்னென்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறாங்கல்ல. ரொம்ப நாளாக நானும் யோசிச்சு பார்த்தேங்க. தை வருஷம் வருஷம் பிறக்குது. ஆனால் நமக்கு எந்த வழியும் பிறக்கல, எந்த முன்னேற்றமும் இல்லை. எப்படி இருக்கோமோ அப்படியே தான் இருக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம முன்னேறல. அப்படியே முன்னேறினால் ஜானேர்னா முனம் சறுக்குது, அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. என்னன்னு கேளுங்களேன். தீபாவளிக்கு நம்ம எவ்வளோ பலகாரம் செய்கிறோம். கறி எடுத்து சமைப்போம், ஸ்வீட் செய்வோம், என்னென்னமோ செய்வோங்க. ஆனால் அந்த தீபாவளி கூட இந்த பரணியில் உள்ள பாத்திரத்தை இறக்க மாட்டோம், செல்ஃபில் உள்ள துணியை நனைக்க மாட்டோம், அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் பொங்கலுக்கு மட்டும் பரணியில் உள்ள பாத்திரத்தை இறக்கணும், ஒற்றை அடிக்கணும், செல்ஃபில் உள்ள துணியெல்லாம் மடிக்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா கதவத்தோட ஜன்னலத்தோட கேட்டத்தோட. அப்போ இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் நம்ம தீபாவளிக்கு செய்கிறதில்ல, பொங்கலுக்கு தானே செய்கிறோம். அப்போ இந்த வேலையெல்லாம் பொங்கலுக்கு நம்ம செய்யும்போது என்ன ஆகும், வலி, நம்ம உடம்பு வலி வருதில்ல. அதாங்க தை பிறந்தால் வலி பிறக்கும். உண்மைனா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பா.